அழகிய பைங்கிளியே, ஆசை வைத்த பைங்கிளியே, பூமியில் வாழும் வரை பொன்னாய் மிளிர்ந்தவளே, கன்னடத்துப் பைங்கிளியே, கார்காலம் வந்ததுவோ, நீ விண்ணகம் செல்வதற்கு விரும்பித்தான் சென்றாயோ, மண்ணிலே எத்தனை பேர் உன்மீது பாசம் வைத்து உன்னை ஒரு தாயாக, கலையின் தாயாக, அபிநய சரஸ்வதியாய் ஆசையுடன் பார்த்திருக்க விண்ணகமேன் விரைந்தாயோ, கன்னடத்துப் பைங்கிளியே, காதில்தான் கேட்கலையோ, கேட்பதற்கு பதில் சொல்ல ஏன் இந்த மௌனம் அம்மா, கன்னடத்துப் பைங்கிளியே, எத்தனை பட்டங்கள், எத்தனை விருதுகள், கலையுலக வானிலே நீ மின்னும் தாரகையாய் பதித்த சாதனைகள், 87 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாலும் உன் வாழ்க்கையிலே உனக்கென்றொரு தனி முத்திரையை பதித்துச் சென்ற தாய். கலையின் வடிவமா, கண்ணழகா, கண்ணிலோர் கருமச்சமா, எதைச் சொல்வது, உன் அழகை எப்படி வர்ணிப்பது? நகைச்சுவையாய் பேசி சுசீலா அம்மாவுடன் இருக்கின்ற வீடியோவில் கூட பார்த்து சந்தோஷப்பட்டோமே. என்ன செய்வது, காலம் செய்யும் கோலம், விதி என்பது கொடியது, அதற்கொரு நியதியுண்டு. இத்தனை ஆண்டுகள்தான் வாழ்க்கை என்று பிறக்கும் போதே எழுதிவிடுகிறது. இந்த வாழ்க்கை நியதியிலே யாரும் விதிவிலக்கில்லை அம்மா. அதுதான் பறித்ததோ, எத்தனை கலையுலக நட்சத்திரங்கள், வானின் நட்சத்திரங்களைப் போல் கலையுலகத்தில் ஒளி கொடுத்த வண்ண நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக உதிரும் போது அதன் ரசிகர்கள், நேசிப்பவர்கள் முகத்தை நேரில் பார்க்கவில்லை, திரைவானில் பார்த்து பார்த்து கடல் கடந்தும் பல நாடுகளில் இருந்தும் நேசிப்பவர்கள் இதயத்தில் ஒரு வேதனைதான். என்ன செய்வது, இளம்பயது இல்லைத்தான், ஆனாலும் உறக்கத்திலேயே உங்கள் உயிர் போய்விட்டது என்ற செய்தியை பார்த்து படித்தபோது வேதனையாகத்தான் இருந்தது. பிள்ளைகளுடன் தான் வாழ்ந்தீர்கள், பிள்ளைகள் ஒன்றாகத்தான் இருந்தார்கள், ஆனாலும் உங்கள் உயிர் எழுப்ப வரும் பொழுது நீங்கள் மீளா துயிலில் ஆழ்ந்து இருந்ததாக படிக்கும்போது வேதனைதான் அம்மா. கன்னடத்துப் பைங்கிளியே, எந்த கானகம் தேடி பறந்தனையோ, மீண்டும் வந்து எமது கலைவானில் செட்டை அடித்து பறக்கும் சிறு குஞ்சாய் வரவேண்டும் அம்மா. செட்டை அடித்து பறக்கும் சிறு கன்னடத்துப் பைங்கிளியே, மறுபடியும் திரை வானில் பறக்கும் ஒரு சிறு குஞ்சாய் பிறந்து வந்து விடு அம்மா.